என்ன ஏ பா எட்டு பேர் இவ்வளவு அழகா இருக்கீங்கள ஆமா இப்படி இருந்த ஆண்டவன் பகவான் பாடலை மறந்தாலும் மறந்துடுவாரு இல்ல பாடஞ்ச புத்துக்குள்ள இருங்களான எந்த பௌர்ணமியும் உங்களுக்கு தெரியாது இந்த இருளஞ்ச புத்துக்குள்ள எந்த மகிமையுமே தெரியாது அதனால என்னோட இந்த அண்ணன் கூட வந்தேன்னு சொன்னா அண்ணன் கூட கைலாசத்துக்கு வந்தேன்னு சொன்னா வருஷத்துல 60 திருக்கல்யாணம் பகவானுக்கும் பார்வதிக்கும் நடக்கும் பாயசமும் போடுவாங்க அப்பதான் போடுவாங்க ஆமா அம்மோட பேர் நல்லா இருக்கும் சாப்பாடுலாம் அப்படின்னா கைலாசத்துக்கு வாங்க 7 வகை கறி இரும்புத்தங்காய் பச்சடி 4 வகை கறி 46 நாத்தங்காய் பச்சடி ஆமா எல்லா பவுசும் உண்டு கல்யாண கட்சியெல்லாம் பார்க்கலாம் வாய்க்கு வாயும் சாப்பிடலாம் இனிப்பா அதான் கோயிலுக்கு மறுபடி விழாக்கம்பதியார் அழைக்கப்படுகிறார்கள். ஆமா என்ன அதாவது குழந்தைகளை எடுப்பதற்காக கொண்டு வந்தாரே பிரம்பு பிரம்பு படகும் படகையும் கையில் எடுத்து படகும் படகிலே 8 குழந்தைகளையும் எடுத்து வைத்தார். எடுத்து வைத்த வேளையில் அங்கிருந்து யார் வாரா நாகராஜனும் நாகர்களையும் இறையனுக்கு செஞ்சுவிட்டு நம்ம பிள்ளைகளுக்காங்களே தேடி வாங்க இங்க வந்து தேடுறாங்க. சீனி படம் எடுக்க சீமையில போவாங்க நாராயணனை கண்டபோது நாகராஜன் நாகர்களை சீறி படம் எடுத்து நின்றார்கள். அப்படியே உலகமெல்லாம் இருட்டா இருக்குமே. அப்படி நின்ற போது நாகர்களை கொண்டு வந்தாரே நாகர்காலி பிரம்பு. ஆமா அந்த பிரம்பு எடுத்து நாகர்கள் முன்னாலே நீட்டினார். அப்படியே படத்துல சச்சிருக்குமே. படத்தை சுருக்கி ஆமா பதுங்கி ஓரமா போனார். அதான் கம்பு எடுத்தவன இன்னொரு கம்புக்காரன் விளையாட்டுன்னு கம்புக்குள்ள ஓட்டுறாங்க. போதும்னு வணக்கம் சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆமையா அடவாடி அக்டோபர் அப்படியாக இருக்கக்கூடிய வேளையிலே இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாடல் நாங்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அதாவது நெப்போலியன் ரசிகன் யாரு அருமை அண்ணா இப்ப கிடைக்காத இப்ப விலை கூடுதல கிடைக்காது மாத்திட்டாங்களே. ஆமா ரேட்டு கூடுதல் அது அதானே கேட்க நெப்போலியன் ரசிகன் அவர்களுடைய அப்பாவான மாரியப்பன் அவர்கள் அந்த மாரியுடைய நாமத்தை பெற்ற மீனாட்சி சுந்தரனார் குடும்பத்தின் சார்பாக பாடல் நாளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று 101 ரூபாயை 101 லட்சங்களாக அள்ளி கொடுத்துள்ளார்.
101 ரூபாயை 101 லட்சங்களாக ஆதரித்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்பங்களும் கோத்திரம் எல்லாம் உறவினர்களோடு அப்படாதி அம்மா அருளாளே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் அம்மாவான பார்வதி இடத்திலே என்ன செய்கிறார்? எம்பெருமான் கோபால கண்ணுகிறான் 8 குழந்தைகளை ஒப்படைத்தார். ஒப்படைத்த வேலையில அம்மா பார்வதி பார்க்க ஒவ்வொருத்தரையா பார்க்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அழகுல இருக்கா. எப்படி இருக்கா? அழகுனா அழகு அப்படி இருக்கும்போது அண்ணனிடத்தில் சொல்லுகிறார், ஏ அண்ணா, இவர்கள் 8 பேரும் கைலாசத்தில் இருந்தாலானா ஆண்டவன் பகவான் இதை நினைக்க மாட்டாரு, விட்டு வைக்க மாட்டாரு. அப்படியா? அப்பேற்பட்ட மனுஷன். அது மட்டும் இல்ல, ஆண்டவன் பகவான் படியிலக்க போனாலும் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன செய்தாரு? வராரு 8 நாளைக்கு ஒரு வராரு, 10 நாள் ஆயிட்டு, இப்போ 1 மாசத்துக்கு ஒரு வராரு. ஐயா, அதனால வயிறாக இருக்கும் முன்னே அக்காதுங்க 8 பேரும் எனக்கு கலையா வந்து முளைச்சிட்டாள. அதனால இவர்கள் இங்கு இருக்க கூடாது. பகவானுக்கு தெரியாமல் எங்கேயாவது வளர்த்துவார்கள் என்று சொல்ல பற்றக்கூடாது. பகவான் போகாத இடம் எந்த ஏரியா? பகவான் எங்க போக மாட்டாரு? சந்திரமான் காவுக்குள்ளே சங்கரன் பகவான் போக மாட்டாரு. அங்க வந்து யார் ஆண்டு வரா? அதாவது ஒரு முனிவர், சந்திரமா முனிவர் ஆண்டு வருகிறார். அந்த சந்திரமா முனிவரோ மூவாசையும் துறந்த முனிவர், முற்றும் திறந்தவர். அப்படி இருக்கும்போது அங்கே பகவான் வரமாட்டார் என்று சொல்லி கோபால 8 குழந்தைகளை எடுத்து சந்திரமா முனிவரிடத்தில் ஒப்படைத்தார். ஐயா மாமுனியே, இன்றைய நாள் முதலாக இந்த அக்காதங்க 8 பேரையும் வளர்ப்பது உமது கடமை. அதாவது இவ வளர்ந்து வரும் நாளையில அப்பா அம்மா யாருன்னு கேட்டா சொல்லக்கூடாது. மகிழ சங்காரத்தை முடிப்பதற்காகவே இவர்களை பிறவி செய்தோம் என்று சொல்ல, அதையும் மீறி நீர் சொன்னீரானா அன்றைக்கு உமது சிரசு 2ஆக வெடிக்கும் என்று சாபத்தையும் கொடுத்து விட்டு எம்பெருமான் குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு போனார். அப்படி சென்ற வேளையில சந்தனமாங்காவுக்குள்ளே அக்காதங்க 8 பேரும் எப்படி வளர்ந்து வருகிறாள் தெரியுமா? ஒரு வயது 2 வயது 1 வயது 2 வயது
எப்படி வங்கி நல்ல தலையழகி வங்கி நல்ல வங்கி நல்ல தலையழகி வாடாமலே பொட்டழகி வாடாமலே பொட்டழகி ராமையா இல்லையா வாடாமலே பொட்டழகி வாடாமலே பொட்டழகி அப்படி இருக்கும்போது இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் இடையிலே பாடநங்களுக்கு வரிசளித்த அதாவது சீனி தேவர் வம்சத்தை சார்ந்தவர்கள் அதற்கு அடுத்தபடியாக கருப்பன் அவர்களும் 101 லட்சங்களை அள்ளி ஆதரித்து உள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப கோத்திரம் எல்லாம் அதனை தொடர்ந்து அதாவது பாடல் நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அருமை அத்தாரணையான மாரியப்பன் அவர்களும் வெங்கடேஸ்வரி அவர்களும் முத்துக்குமார் மணி அவர்களும் லோகேஷ் அவர்களும் பாடல் நம்மளுக்கு உலகம்மாள் மணிபுத்தார் அவர்களும் அதனை அடுத்து அருமை அத்தாரான அதாவது அவர்களுடைய பேரனான சூர்யா அவர்களும் நம்மளுக்கு பரிசளித்து உள்ளார்கள். அவர்களுடைய குடும்பங்களும் கோத்திரம் எல்லாம் உறவினர்களோடு தாயான முப்புடாதி அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் அதாவது எந்த முகம் போனாலும் தக்க முகமாக மாறி செய்யும் தொழில்களை எல்லாம் நிறுத்தி
பூர்த்தியாகி ஆகி முப்படாதி அம்மன் அருளாலே ஆமா சீரோடும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று ஆமையா அம்மாவை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஓகே அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் வேலையில் அதாவது என்னம்மா சந்தனமாங்காவுக்குள்ளே அக்கா தங்கை 8 பேரும் வளர்ந்து வருகிறார். வளர்ந்து வருகிறார். அப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே என்னம்மா 16 வயதாச்சு பூர்த்தி நிறைந்த புஷ்பவதியான அப்பொழுது அட்டகாலி 8 பேர் இருக்கும்போது மூத்தவர்களே முப்படாதி அப்பா முப்படாதி என்ன செய்கிறார்? ஏ அம்மா தங்கைமார்களே இங்க வாங்க. இது நாள் இதுவரைக்கும் நாமல் சந்தனமாங்காவுக்குள்ள வாழ்ந்து வரோம். ஆனா அப்பா யாரு அம்மா யாரு ஊரு என்ன பேரு என்ன எதுவுமே தெரியாத தாத்தா வராரு. தாத்தா வந்து என்ன செய்தாரு? தெரியலையா? தாத்தா வராரு, வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுக்காரு. இதனால இதுவரைக்கும் நம்ம அப்பா யாரு அம்மா யாருன்னு சொன்னாரா? நாங்க இன்னைக்கு போய் அவர்கிட்ட கேட்போம் என்று சொல்லி தாத்தாவோட இடமதியிற்கு வந்து கேட்கிறார் தெரியுமா? ஐயாவே தாத்தாவே ஐயாவே மாமோனிய ஊரு என்ன வேறு என்ன நாளே என்ன நகரம் என்ன அம்மா யாரு அப்பா யாரு தாத்தாவோ சொல்லவே ஊரு என்ன வேறு என்று சொல்லி கேட்டப்போ ஐயாவே மாமோனி உள்ளதையோ உள்ளதையோ அப்படி சொன்னபோது என் தாத்தா இது நாள் இதுவரைக்கும் எங்களை வளர்த்து வரீங்க. எங்க அம்மா யாரு அப்பா யாரு ஊரு என்ன நாடு என்ன நகரம் என்ன எங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் உங்க அம்மா யாருதான் தெரியுமா? கண்ணம்மா. எங்க அம்மா ஐயா கைலாசத்துல நாககனி வெச்செடுத்தாலே அருமை மக்கள் அட்டகோலி 8 பேரும் சரி அவர்கள் தான் கேட்டாங்க. அப்படி கேட்டபோது அப்பொழுது தாத்தாவும் சொல்லுதாரு, ஏ அம்மா பேத்திமாரே உங்களைத்தான் எனக்கு தெரியும். உங்க அம்மா யாரு அப்பா யாரு தாய் யாரு தகப்பன் யாருலாம் எனக்கு தெரியாது. எம்பெருமான் கோபால கண்ணபிரான் உங்க 8 பேரையும் வளர்க்க சொல்லி என்னிடத்தில் ஒப்படைத்தார். நானும் உங்களை வளர்த்து நோய் வாலிமையாக்கிட்டேன். ஆக்கியாச்சு. உங்களுக்கு அம்மா யாரு அப்பா யாரு என்று தெரிய வேண்டுமானால் என்ன செய்யணும்? சந்திரமாங்காவுக்குள்ளே ஆண்டவனை நினைத்து அக்கினி யாகத்தை வளர்க்கணும். நீங்க அக்கினி யாகத்தை வளர்த்தீர்களே ஆனால் ஆண்டவன் பகவான் வருவாரு. உங்க அம்மா யாரு அப்பா யாரு நாடு என்ன நகரம் என்று சொல்வார் என்று சொன்ன போது மணிந்தர் எங்கிட்ட இருக்கு? அங்க தென்னூருக்கு அங்க இருக்கு. கேரளாக்கு மேக்க இருக்காதா? அப்படியாக இருக்கக்கூடிய வேளையிலே இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே காடு நம்மளுக்கு பரிசளிக்க ஆலடி ஊர் ஏறமாபுரம் அரியசன்னல் கோட்டை. ஆலடி ஊர் ஏறமாபுரம் அரியசன்னல் கோட்டை. காடு நம்மளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்து உள்ளார்கள். நேர்மாறும் பேச்சியம்மாள் அவர்கள் 51 லட்சங்களை அள்ளி ஆதரித்து உள்ளார்கள். ஆதரித்து உள்ளார்கள். அப்படியோடு அதனோடு அருமை தம்பியான
உலகம்மாள் அவர்களும் அந்த கேரளாக்கு மேக்க இருக்க மணிமுத்தாரு ஓ, அந்த மணித்தாரில் கருவூட்டி தப்பேருக்கு. அது நான் அவர்களும் அவளுக்கு பரிசீலித்துள்ளார்கள். ஓய், அதற்கு அடுத்தபடியாக ஆமா, எனது பெரியப்பாவான யாரம்மா? பரமசிவம் அவர்களும் அவர்களும், சுப்புலட்சுமி அவர்களும் ஆமா, இசக்கியம்மாள் என்ற இந்து அவர்களும் அவர்களும், மகாலட்சுமி அவர்களும் ஆமா, ஸ்ரீ கோமு அவர்களும் அவர்களும், அதற்கு அடுத்தபடியாக ஆ, ஸ்ரீ மாரியம்மாள் அவர்களும் அவர்களும், கார்த்திக் உதயபாலா அவர்களும் ஆமா. இவர்கள் வேட்டைக்காரன் குலத்தை சேர்ந்தவர்கள். எத்தனை என் வேட்டைக்காரங்க என் வேட்டை 201 லட்சங்களை அள்ளி ஆதரித்துள்ளார்கள். ஐயோ, வேட்டைக்காரன் 201 லட்சம். ஏம்மா, பேர் 50 பேர் இருக்குங்களா? வேட்டைக்காரன் குளம் ஆ, புளியங்கோடி கொடக்கல் கண்ண போறல தங்கச்சி அப்படியா? அதான் வேட்டைக்காரன் வந்து கேட்கணும் அதாவது அதனை அடுத்து அகஸ்தியன் அவர்களும் காப்பி கடை டீ கடை எலக்ட்ரீஷியன் ஆமா உமா அவர்களும் ஆமா, லோகேஷ் குமார் அவர்களும் ஆமா, அகிலன் அவர்களும் ஆ, அதனை அடுத்து சரி, அருணாச்சலம் அவர்களும் அவர்களும், லட்சுமி அவர்களும் ஆ, ஆண்ட்ரூஸ் என்ற லட்சுமணன் அவர்களும் அவர்களும், பேச்சியம்மாள் அவர்களும் அம்மா, அப்பளம் 10 பேர் இருக்கு. ஏன் 999 பேர் இருக்கிறது ஆமாமான கேட்டா துட்டு என்னாச்சு துட்டு என்ன ஆச்சா? ஒரு பேருக்கு 100 ரூபா ஒரு பேருக்கு 100 ரூபாயா? ஆமா. ஆயிரம் இருக்காங்க. 999 பேர் இருக்கு ஏன்னா தரம் ஒண்ணு, ஆமா. நிறைய இருக்குல்ல. பாட நம்மளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று ஆமா, பரிசீலித்து உள்ளார்கள். ஓய், அவர்களுடைய குடும்பங்கள கோத்திரம் எல்லாம் ஆமாம்மா. என் தாயான முப்புடாதி அருளாலயம் அம்பிகை வடக்குத்தி அம்மன் அருளாலயம் இப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அதற்கு அடுத்தபடியாக ஆமா கேக்க இந்த 500 ரூபா தாள் உங்க ஊர்ல வராதோ எங்க ஊர்ல அதெல்லாம் கிடையாது ஐயா. இந்த 500 ரூபா தாள் வராது 50 100 100 100 100 100 100 வரதான் கேக்க அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள் அவர்கள் 101 லட்சங்களை அள்ளி ஆதரித்துள்ளார்கள். சரி அவர்களுடைய குடும்பங்களும் கோத்திரம் எல்லாம் எல்லாம் உஜார் வெஜார் உறவினரோடு ஆமாசாமி முப்படாதி அம்மன் அருளாலயம் அருளாலயம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக மாறி செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி சிறப்பு பேச்சு வாழ வேண்டும் என்று ஆமா, அம்மாவை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமாம்மா. அப்படியே இருக்கக்கூடிய வேளையிலே வேலைகள் அதாவது சந்திரமாங்காவுக்குள்ளே அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் அங்கே யாகத்தை வளர்க்க வேண்டும் என்றோ அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா? அதாவது ஆ, அக்கினி யாகத்தை வளர்க்கணும்னா அப்படியே வளர்க்க முடியுமா ஐயா? திடீர்னு வளர்க்க முடியாதா? முடியாது. என்கிட்ட சொன்னா தீய வச்சிருவேன் அதுக்குதான் பெட்ரோல ஊத்தி தீய வச்சிருவேன் அப்படி வளர்க்க கூடாதுல்ல. அது அப்புறம் எப்படி அதாவது அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதான் எனக்கு அவசரம் வந்து வச்சுக்கோ ஆ, பார்க்க மாட்டேன் பெட்ரோல் ஊத்தி தரக தீய பொறிச்சு வச்சிருவேன் அப்படி எடுத்து அது யாகம் கிடையாது. ஓ யாகம்னா எப்படி அதாவது யாகத்தை வளர்க்கணுமானால் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா அங்கே சாந்து கொண்டு தருமோடு, சாந்து கொண்டு தருமோடு, சந்தனத்தால் கோலம் போட்டு, மாவு கொண்டு தருமோடு, காயாலே கோலம் போட்டு, பாலு கொண்டு தருமோடு, பன்னீராலே கோலம் போட்டு, அட்டகாளி 8 பேரும் ஆளை நல்ல புளிய வெட்டி, அட்டகாளி 8 பேரும் அக்கினியாக யாகத்தை வளர்க்க அம்மா
அம்மா பார்வதி அன்றைக்கே உன்னிடத்தில் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் நாகராஜனுக்கும் நாகக்கணிக்கும் பிள்ளை வரம் கொடுக்காத, கொடுத்தேன்னா நாளைக்கு ஒரு காலத்துல எனக்கு தான் பங்கு வரும் ஆமா சொன்னேன்னு கேட்டியாம்மா கேட்டியா பார்வதி? பிள்ளையால பட சங்கடத்தை பாத்தியாடா? பிள்ளையா பிள்ளையால பட சங்கடத்தை பாத்தியாடாடா? அதுதான் கேட்கேன். அன்றைக்கே உன்னிடத்தில் சொன்னேன் அம்மா, அக்கா தங்க 8 பேரும் கொடுத்தையானா எனக்கு தான் பங்கு வருமே தவிர உனக்கு இல்லை அம்மா என்று சொன்னபோது, அதாவது சந்திரமான் காவுக்குள்ளே அட்டகாளி 8 பேரும் அக்கினி வேள்வியை வளர்த்து வருகிறார். எதற்காக தெரியுமா? அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரிய வேண்டும், புரிய வேண்டும் என்று சொல்லி யாகத்தை வளர்த்து வரா. அட்டகாளி 8 பேரும் வளர்த்து வரும் யாகத்தாலே ஆண்டவனுக்கு அது கைலாச மாமலையில் இருக்க முடியல. காண்டவனாகிய பகவானுக்கு காண்டலது பொறுக்கவில்லை. பார்வதி பார்வதி எனக்கு தாங்க முடியல அம்மா. தாங்க முடியல, வேலி அக்கிரிவே தாங்க முடியல. நான் இருப்பேனா இறந்துதானே பார்வதி அப்படிங்காரு பார்வதி. சங்கடமா தோணுதே பார்வதி. பகவானே அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், நான் இப்பொழுதே போறேன் ஐயா. அக்கினி யாகத்தை அழைத்து வருகிறேன் என்று சொன்னபோது